Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ரொம்ப சூப்பரான கடையிலலாம் விற்கக்கூடிய ஆலு பூஜியா, அதாவது உருளைக்கிழங்கை வச்சு செய்யக்கூடிய இந்த ஓம்படி எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக் வெரைட்டி. சாதத்து கூடலாம் நம்ம இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கணும். கிரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கிரேட்டரு இல்லைனா மீடியம் சைஸ் கிரேட்டரில் கிரேட் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். ரொம்ப பெரிய கிரேட்டரில் வச்சு நம்ம கிரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு புழியும் போது மாட்டிக்கும், அடைச்சிக்கும், அந்த ஓட்டெல்லாம் அடைச்சிக்கும், அதுக்கப்புறம் அது வெளியில் வராது. அதனால் ரொம்ப சின்ன கிரேட்டரில் வச்சு கிரேட் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு இன்றைக்கி நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கப் 250 கிராம் பிடிக்கும். நான் இன்றைக்கி 2 கப் எடுத்திருக்கேன். அதாவது எப்போவுமே பொட்டேட்டோவும், அதாவது கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவும் பேசனும் ஈக்குவல் குவான்டிட்டியில் இருந்ததுனா தான் இந்த ஆலு பூஜியா நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையுமே. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மறக்காமல் இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எய்தர் சாட் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா அம்ச்சூர் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு விதமான புளிப்புத்தன்மை நம்மளுக்கு தர்றது இது 2 தான். அதனால் இது 2த்தில் எது இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு கையிலேயே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு, உருளைக்கிழங்கு, நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு சாஃப்டான டோவாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் ரொம்ப தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கனாலும் நம்ம முறுக்கு ப்ரெஸ்ஸில் வச்சு புழிஞ்சி எடுக்கும்போது நிறைய எண்ணெய் குடிக்கும். நீங்கள் தண்ணியே அதிகமாக ஊற்றாமல் ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா முறுக்கு ப்ரெஸ்ஸில் வச்சு நம்ம புழியும்போது நம்மளுக்கு அது வெளியிலேயே மாவு வராது. அதனால் ஒரு பர்ஃபெக்டான டோவாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது முறுக்கு ப்ரெஸ்ஸில் இந்த மாதிரி டாட்டட் டிஸ்கை ஆட் பண்ணிவிட்டு சைட்ஸில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதை கொஞ்சமாக எடுத்து ஷேப் பண்ணி முறுக்கு ப்ரெஸ்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் புழிஞ்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அந்த டிஸ்கை வெளியில் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறமா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படியே நீங்கள் எல்லா மாவையும் போட்டு புழிஞ்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பரான ஷேப்பில் இது கிடைக்காமல் போயிடும். அதனால் சொல்கிறேன். ஒரு வாட்டி புழிஞ்சு பார்த்துக்கிட்டேன் பாருங்கள், அந்த டிஸ்கில் எல்லா கண்லேயும் நம்மளுக்கு மாவு வெளியில் வருது. அப்போ நம்ம சூடான ஆயிலில் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஆயில் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி முறுக்கை புழிஞ்சு விட்ட உடனேவே கரிஞ்சிரும். ஏன்னா நம்ம பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும் போட்ட உடனே. அதனால் கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சிட்டிங்க அப்படின்னாலும் நிறைய எண்ணெய் குடிச்சிரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா கருகிடும். அதனால் ரெண்டுமே இல்லாமல் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், கலர் இந்த மாதிரி எல்லோ கலர்லேயே இருக்கணும், ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்களா சூப்பராக நம்மளுக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த எண்ணெய் இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெளியில் எடுத்துட வேண்டியதான். 2 பக்கமும் திருப்பி போடுங்க. நல்லா வெந்து சலசலப்பெலாம் அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஆலு பூஜியா நம்ம வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் எப்படி ஹல்திராம்ஸில் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக இருக்குமோ அதே மாதிரி இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் மறுபடியும் புழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இதில் நீங்கள் இவ்வளோ தான் மாவு புளியணும்னு இல்லை. நீங்கள் ஃபைனலாக இதை உடச்சி தான் விட போகிறோம். அப்படியே எடுத்து ஃபுல்லாக சர்வ் பண்ண போகிறதில்ல, உடச்சி தான் சர்வ் பண்ண போகிறோம். அப்படின்றதுனால நீங்கள் அப்படியே ரேண்டமாக பிழிஞ்சு விட்டிங்கனாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் மாவு கொஞ்சம் அதிகமாகவே, நான் கொஞ்சம் பாருங்கள் இன்னும் இதில் இடைவெளி கூட இருக்குது, அந்த அளவுக்கு இல்லாமல் கூட நீங்கள் கொஞ்சம் நெருக்கமாக பிழிஞ்சு விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை ஆகிடும்.
அவ்வளோதாங்க. இதை அப்படியே ஒரு கிச்சன் டவலில் மாற்றிட்டு இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 to 20 days வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.